இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா நம்ம பேசிட்டு இருந்தோம். எந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் சோஷியல் மீடியா இல்லாம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால சோஷியல் மீடியாங்கிறப்ப கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 4-5 மாடியூல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களே வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி ஜாப்ஸ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோஷியல் மீடியானா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருவது என்னென்ன சோஷியல் மீடியா ஞாபகம் வருது? இப்போ கூட நம்ம பார்த்தோம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல. சோஷியல் மீடியானா எதை சொல்லுவீங்க டக்குன்னு? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், வாட்ஸ்அப். ஓகே. சரி, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை சொல்லி யூடியூப் சார். லிங்க்டின்ங்களா? யூடியூப். ஓகே. எக்ஸ், டிக்டாக், த்ரெட்ஸ், ஸ்னாப்சாட் இருக்கு. பட் நம்ம மெஜாரிட்டியா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுதான் மேஜரா நம்ம யூஸ் பண்றது. கரெக்டுங்களா? இத்தனை இருந்ததுனாலும் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்றது. சரி, இப்போ வாட் இஸ் மீன் பை சோஷியல் மீடியா? சோஷியல் மீடியா எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு? யூடியூப் ஆர் வாட்ஸ்அப்ங்கிறது எக்ஸாக்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம வராது. பட் இன்னைக்கு அதை அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துட்டோம். பட் ஜென்ரலா சோஷியல் மீடியானா என்ன சொல்லுவீங்க? engaging with people. Engaging with people. Very good. Updating social life. Updating social life. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. லத்திகா, நீங்க யாராவது சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிங்க. அப்போதான் நம்ம வந்து நிறைய கற்றுக்க முடியும். நீங்க பேசுறது குறைவா இருந்ததுன்னா கற்றுக்கிறது கம்மியாயிரும். எல்லாம் பணம் கொடுத்து படிக்கிறீங்க, நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கணும். இது இன்டர்வியூவோ டெஸ்ட்டோ எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க இவ்வளோ தயக்கம் இருந்துட்டு சொல்றீங்கன்னா அப்புறம் அது டுகெதரா நம்ம லேர்ன் பண்ண முடியாது. So engaging with people, updating social life. Sir, new things நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். Learning new things அப்படிங்கிறது எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா இதெல்லாம் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸா ஒவ்வொருத்தரும் அதில் இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தட் எனேபிள்ஸ் users to create, நல்லா முக்கியமா பார்த்துக்கோங்க, ஷேர் அண்ட் என்கேஜ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் வேர்ட்ல நம்ம முடிக்கலாம். ஒன் வேர்ட்ல சொன்னீங்கன்னா இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தட் எனேபிள்ஸ் யூசர்ஸ் டு கிரியேட், ஷேர் அண்ட் என்கேஜ். இப்போ இந்த இதில் என்கேஜ்னு சொன்னதுல என்கேஜிங் வித் பீப்புள் நீங்க சொன்ன கரெக்டாக வருதுங்களா? அப்டேட்டிங் சோஷியல் லைஃப், கிரியேட் நீங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றது. இதுதான் ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது டெஃபினிஷன். சோஷியல் மீடியா ஹெல்ப்ஸ் பீப்புள் டு கனெக்ட், communicate and share information globally or universe. ஏன்னா இன்னைக்கு ஸ்பேஸ்ல போய் கூட எல்லாம் பார்க்குறாங்கன்னு கேள்விப்படுறேன்.
ஸோ சோஷியல் மீடியா ஹெல்ப்ஸ் பீப்புள் டு கனெக்ட், கம்யூனிகேட், அதாவது ஒருத்தவங்களோட நம்ம ஜாயின் ஆக முடியும், அவங்களோட பேச முடியும், ஷேர் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமா, கோயம்புத்தூர் மட்டுமா, இந்தியா மட்டுமான்னு கேட்டால் உலகம் முழுவதும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இனிமேல் நீங்க வந்து சோஷியல் மீடியா அப்படின்னா இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். It is an online platform that enables users to create, share and engage. See, அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது இல்லை. சோஷியல் மீடியாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா யூசர்ஸ் தான் அங்க கண்டென்ட்டா இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்து நீங்க சரிங்க இல்ல ஃபேஸ்புக் வந்து நான் இங்க போறேன் அங்க போறேன்னு எதுவும் வந்து சொல்றது இல்லை. ஓகேங்களா? அங்க இருக்கிற யூசர்ஸ் தான் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஹியூமராவோ இல்லை சீரியஸ்னஸாவோ எஜுகேட் பண்ணுறதோ மோட்டிவேட் பண்ணுறதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனேபிள் யூசர்ஸ் டு கிரியேட். இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது. ஆனால் அங்கே உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு யூசர் அதை ஷேர் பண்ணுறாங்க, இன்னொரு யூசர் என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு, நீங்க சக்சஸ்ஃபுல் சோஷியல் மீடியா வரணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர், புக்மார்க், எமோஜிஸ், கிளிக்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க ஒரு போஸ்ட், ஒரு யூசர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த யூசரோட கண்டென்ட்ல எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருதோ, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ, எவ்வளோ ஷேர் வருதோ, எத்தனை புக் மார்க், எத்தனை எமோஜிஸ், அந்த எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, ஒரு இமேஜோ ஒரு லிங்கோ நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கிளிக் பண்றது, இது எல்லாமே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அ சக்சஸ்ஃபுல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். ஸோ எல்லாரும் ஆசைப்படுறது எதுக்கு, நம்ம பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிப் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க, அதை 10 பேர் லைக் பண்ணுவாங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கண்டென்ட்டை நிறைய லைக், கமெண்ட், ஷேர் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அந்த இது வந்து பிஸ்னஸ்க்கும் இருக்கு. நீங்கள் பர்சனலாக என்ன ஆசைப்படுறீங்களோ பிஸ்னஸ்லேயும் ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா நிறைய லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் வந்ததுன்னா என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் அ குட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். இல்லை சார் நான் டெய்லி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நான் போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறேன், டெய்லி வந்து நான் எஜுகேட் பண்ணுறேன், எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த லைக், கமெண்ட், ஷேர் வரல அப்படின்னா தட் இஸ் நாட் அ போஸ்ட் குட்டாக இருக்கும், பட் நாட் அ குட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸை தேர்ந்தெடுக்கல, இல்லை கரெக்டான இன்ஃபர்மேஷனை அதில் பாஸ் பண்ணல, எப்படி வேணாலும் மீனிங் மாறலாம். ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டீங்கன்னாவே எய்தர் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், இல்லை மற்ற யூடியூப் எதுனாலும் அதில் லைக், கமெண்ட், ஷேர், வியூ எல்லாம் வரல அப்படின்னா என்கேஜ்மெண்ட் குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். நீங்கள் எந்த டைமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்க, அந்த கண்டென்ட்ல என்கேஜிங்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறீங்களா, இஃப் யூ லைக் கமெண்ட் அப்படின்லாம் போடுறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்களா, இல்லை ஷேர் பண்ணுற அளவுக்கு மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக போகிற அளவுக்கு அது இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. இப்போ சோஷியல் மீடியா பார்த்தா என்கேஜ்மெண்ட்னா என்ன சொன்னேன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஏன்னா எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சோஷியல் மீடியான்னு என்னன்னு பார்த்தோம். ஆனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னா மேக் பிஸ்னஸ் டு engage with their audience, promote products and build brand awareness. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிஸ்னஸை என்கேஜ் பண்ண வைப்பீங்க அவங்களோட ஆடியன்ஸோட. ஸோ என்கேஜ்னா என்ன சொல்லியிருந்தேன், லைக், கமெண்ட், ஷேர் பண்ண வைக்கணும் அந்த ஆடியன்ஸ். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இதோட ஆடியன்ஸ் யார் யாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், கெரியர் ஸ்விட்சர்ஸ், இவங்களோட நம்ம போஸ்ட்டை வந்து என்கேஜ் பண்ண வைக்கிறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸோட மெயின் வேலை. ஸோ மேக் பிஸ்னஸ் டு என்கேஜ் வித் தயர் ஆடியன்ஸ். என்கேஜ்னா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ண வைக்கணும். ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ், அட் த சேம் டைம் வந்து நான் புதுசாக லான்ச் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ணணும்.
பில்ட் பிராண்ட் அவேர்னஸ், ஒரு அவேர்னஸும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது எது கிரியேட் பண்ணினாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட்டம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் தான் முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ சோஷியல் மீடியானா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நேற்று ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எடுத்திருந்தோம். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் இது வந்து நான் சொல்லியிருந்தேன், வெதர் யூ ஆர் டூயிங் எஸ்இஓ ஆர் மெட்டா ஆட்ஸ் ஆர் சோஷியல் மீடியா, எந்த இதாக இருந்தாலும் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ஏஜ் கொடுத்து, அவங்க இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா அங்கே தான் வந்து மேட்ச் ஆகாது, உங்களுக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கும் மேட்ச் ஆகாது. ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐசிபி அப்படின்னு இப்போ ஒரு டேர்ம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியல் ப்ரொஃபைல் இருக்கும், சிபி இருக்கும், ஐடியல் சிபி. ஸோ ஐசிபி 1, 2, 3ன்னு நீங்கள் 10 வச்சுட்டாலும் பரவாயில்ல. 10 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணுறப்ப இந்த ஐசிபி 1 ஞாபகம் வச்சுட்டு ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், ஐசிபி 2 ஞாபகம் வச்சுட்டு ஒன்று பண்ணணும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால தான் ஐசிபியை நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் டாஸ்காக தர்றேன். லெட்ஸ் சே உங்கள் பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைண்ட் அவுட் 5 ICP for college students, job seekers, for offline or online, online offline or online. So college student base பண்ணி ஒரு 5 each and all. So டோட்டலா 20 ICP எனக்கு வேணும். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 ICP நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு 5 ICP, கரியர் ஸ்விட்சர்ஸ்க்கு ஒரு 5 ICP, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு 5 ICP. ஸோ ஆக மொத்தம் 20 ICP ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆப் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க. இல்லை இதே மாதிரி நீங்கள் வேற ஏதாவது பண்ணீங்கனாலும் ஓகே, வேற பிஸ்னஸ்க்கு பண்ணீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா இதை பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி. ஸோ எல்லாரும் வந்து இமேஜஸ் போட ஆரம்பிச்சிங்களா? எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப சொன்னேன், யாருமே இது வரைக்கும் அனுப்பல. போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண சொல்றது. ஸோ நான் மேபி லாகின் வந்து ரீசெட் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி என்கிட்ட வாங்கிக்கோங்க, கேன்வாவோடது. அதையும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ரீசெட் பண்ணால் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாமே. ஸோ சோஷியல் மீடியாக்குள்ள போகிறப்ப என்னன்னா கிளியர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது தான். அது எல்லா இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ செட் கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 அப்ஜெக்டிவ் நீங்கள் கிளியராக இருக்கணும். என்ன பண்ண போகிறேன், என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கிளியராக இல்லை அப்படின்னா everything will go wrong. Define goals. Example, என்ன கோல்? பிராண்ட் அவேர்னஸ் நான் பண்ணணும், இல்லை எனக்கு லீட் ஜெனரேஷன் நான் பண்ணணும், அல்லது என்கேஜ்மெண்ட், எனக்கு நிறைய லைக் கமெண்ட் ஷேர் வரணும் என்னோட ஃபேஸ்புக்கு அப்படிங்கிற கிளியர் அப்ஜெக்டிவ் ஆர் கோல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ ஆப் அண்ட் டெக்னாலஜிக்கு எடுத்தீங்க அப்படின்னா
ஆர் ஈத்தர் இன்ஃபோடெக் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு டைரக்டா போய் பைத்தான் படிங்க, ஜாவா படிங்க, பைத்தான் இந்த மாடியூல்ஸ், ஜாவா இந்த மாடியூல்ஸ், ஏன் ஆப்பிள்ல படிக்கணும், ஏன் ஈத்தர்ல படிக்கணும், இதெல்லாம் போட்டே இருக்கலாம். ஆனா உங்களோட கோல் எதுன்னு தெரியல அப்படின்னா அது எதுவுமே அங்க கிளியரா வராது. ஸோ நான் வந்து இந்த 1 வீக்குக்கு வந்து பிராண்ட் அவேர்னஸ் நான் பண்ண போறேன். அதுக்கு எந்த மாதிரி கண்டென்ட், எந்த மாதிரி தீம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ணணும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். நான் இப்பதான் அந்த ஒர்க்கை கொடுத்தேன். ஐசிபி பேஸ் பண்ணி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட டெமோகிராபிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆடியன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் சேல்ஸ் பண்றது வந்து மாருதி கார் வாங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா இட் வில் நாட் மேட்ச். ஸோ அதனால ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க யாரு அது கிளியரா நீங்க இருந்துக்கணும். நீங்க கிளியரா இல்லை இந்த இடத்துல அப்படின்னா ப்ராட் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவீங்க, which will not yield results. only quantity வரும், குவாலிட்டி வராது. ஸோ ஆடியன்ஸை ஸ்பெசிஃபிக்காக நேரா டவுன் பண்ணி நீங்க தெளிவா இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக உங்களோட கண்டென்ட் எல்லாம் போய் ரீச் ஆகும். நான் மொத்தமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டு பண்ணேன் அப்படின்னா இட் வில் நாட் ரீச். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன டிகிரி, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த ரேஞ்சில் மார்க் வாங்குறவங்க நம்மளுக்கு வருவாங்க, எந்த மாதிரி காலேஜஸ்ல இருந்து வருவாங்க, இது எல்லாம் தெரியாம நான் போய் பண்ணேன்னா இட் வில் நாட் ரீச் அவுட் ஆர் டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணுங்க. அந்த கோலை வந்து யார்கிட்ட கொண்டு ரீச் பண்றீங்க, பிராண்ட் அவேர்னஸ்னா உங்களோட ஆடியன்ஸ் யாரு, யார்கிட்ட கொண்டு ரீச் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும். அடுத்தது ரைட் பிளாட்ஃபார்ம். சூஸ் ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ல கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட். நீங்க எத்தனை பேர் எக்ஸ் லாகின் வச்சிருக்கீங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இடத்துல போய் நான் ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிங்கன்னு நான் சொன்னேன்னா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களோட ஆடியன்ஸ் வந்து எங்க ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பேசி பார்க்கணும் அவங்க எதுல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை நீங்க ஒரு சில இது ட்ரையல் அண்ட் எரர் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. பிளான் டைப் ஆஃப் கண்டென்ட். எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணணும். டெக்ஸ்டா, இமேஜஸா, வீடியோஸ், ஆடியோஸ், இதெல்லாமே வந்து என்னது கண்டென்ட். ஸோ கண்டென்ட்னா என்ன இருக்கு, மேக்ஸிமம் டெக்ஸ்ட் இருக்கு, இமேஜ் இருக்கு, வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு. இதுக்கு மேல வேற எந்த மாதிரி கண்டென்ட் ரீச் பண்ண போறீங்க எதுவும் இல்லை. அடுத்து தீம். தீம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா நான் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமா போட போறேன், இந்த வாரம் ஃபுல்லா ட்ரெயினரை பத்தி நான் ஒரு தீம் எடுக்கிறேன், இல்ல மிக்சட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரெயினர் அபவுட் அ கம்பெனி, இல்ல இந்த வாரம் ஃபுல்லா சம்மர் இதை பத்தி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தீம் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுதான் கண்டென்ட்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கண்டென்ட் கேலண்டர். நான் தீம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எந்த டைம்ல எதை போடணும்னு எனக்கு தெரியலன்னா எகைன் ஐ வில் கோ ஃபெயிலியர். ஓகேங்களா. ஸ்கெட்யூல் போஸ்ட். நீங்க சண்டே ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் போஸ்ட் போயிட்டு இருக்கணும் அப்படின்னா ஸ்கெட்யூல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர நாட்கள்ல எந்த டைம்ல எந்த டேட்ல வரணும்ட்டு ஸ்கெட்யூல் பண்ணலாம். கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அது இட் மே பி டெய்லி, இட் மே பி வீக்லி ஆர் மந்த்லி அப்படின்னு எடுக்கிறப்ப எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரு இதை பிளான் பண்ணி போயிட்டீங்கன்னா அதுபடியே இருக்கும். ஸோ இது வந்து மந்த்லி எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஸோ வீக்லி அதுவே ரொம்ப லேட்டு. அதனால டெய்லி போஸ்ட் பண்றதா இன்னைக்கு இருக்கிற இதுல சினாரியோல. பட் நீங்க ஏஜென்சிஸ் அந்த மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போகலாம். ஏன்னா உங்களோட பட்ஜெட் என்ன கமிட் பண்றீங்களோ அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் நீங்க கொடுக்கலாம், வீக்லி கொடுக்கலாம். ஸோ அதனால அதுக்கும் மேல விட்டீங்கன்னா சோசியல் மீடியால ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால ஆல்டர்னேட்டிவ் டெய்லி வீக்லிங்கிறத மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டென்ட் கேலண்டர் பொறுத்தவரை. சோசியல் லிசனிங். யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோசியல் லிசனிங்னா என்னன்ட்டு?
சோஷியல் லிசனிங் சரி, ஏதாவது ட்ரை பண்ணணுமா இல்லையா? நான் இப்போ கேட்கறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நெட் எதுவும் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீங்க நெட்டை பார்த்து சார் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை இது பண்ணி நம்ம ரெஸ்பாண்ட் ப்ராப்பரா பண்ணணும். வெரி குட், எக்ஸாக்டா அதுதான். ஸோ ரெஸ்பாண்ட் டு கமெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க ஆடியன்ஸ் ஏதாவது உங்களோட இதுல கமெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதான் சோஷியல் லிசனிங். நீங்க லிசன் பண்ணணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத லிசன் பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ட்ராக் என்கேஜ்மெண்ட், எத்தனை பேர் லைக் கமெண்ட் ஷேர் அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்ணணும். அண்ட் அட்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இதுல இருந்து நீங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ற ஒரு சோஷியல் லிசனிங் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது, ஐ மீன் லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்சைட்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ். ஸோ டேட்டாவை நீங்க பார்க்கணும். அந்த லைக் கமெண்ட் ஷேர் இருக்கு, எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணா எப்படி வருது, எந்த மாதிரி ஆடியன்ஸ் நமக்கு லைக் கமெண்ட் பண்றாங்க, இந்த டேட்டா இன்சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றது ஆப்டிமைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்க சோசியல் மீடியா ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம நீங்க போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் நீங்க பண்ணலாம், அதில் சக்சஸ் ஆகலாம். ஆனா ஒரு ப்ராசஸா ஒரு புக் ரூல் படி போகணும்னா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நமக்கு முடியும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் திஸ். ஸோ சோசியல் மீடியாங்கிறது என்ன அப்படிங்கிற டூல்ஸ் பார்த்தோம், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம், என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா பார்த்தோம், ஐசிபி அப்படிங்கிறத பார்த்தோம், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நம்ம பார்த்தோம். எனக்கு இந்த டாஸ்க் மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க. ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு, ஜாப் சீக்கர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5. ஸோ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு எனக்கு பண்ணுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டிங் எடுத்துட்டு போவோம். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கலைன்னா நீங்கள் வேற உங்களோட பிஸ்னஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. ஆனால் ஒரு வெரைட்டி ஆஃப் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்லீஸ்ட் 20 ஆச்சு இருக்கணும். ஒரு 40 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஈச்லேயே 5 இது எடுத்துட்டு வாங்க. ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா 5 விதமான ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. எனி டவுட் so far? நோ சார். ஓகே, நான் அந்த கேன்வா மட்டும் நான் சொல்றேங்க. ரீசெட் எப்படி பண்ணணும்னு நான் மெசேஜ் அனுப்புறேன் உங்களுக்கு. சப்போஸ் ரீசெட் ஆச்சுன்னா திருப்பி என்கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க. அதே ப்ராசஸ் அதே தான், நியூ கோடு மட்டும் நான்